ஹாய் ஹலோ குட் ஈவினிங் எவ்ரிவன். இன்னைக்கு அம்மா வீட்டில் தான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னா இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு விசேஷம். ஸோ அதனால அம்மா காலையிலே புரோட்டா சுட்டு வச்சுருந்தாங்க. இடியாப்பம் செய்யலான்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்காங்க. இந்த இடியாப்ப அச்சில் தான் அம்மா இடியாப்பம் பிடிவாங்க, ரொம்ப மெலீஸாக இருக்கும். அதுக்கப்புறமா சிக்கன் குழம்பு வச்சுருந்தாங்க. நல்ல சுட சுட நல்ல தண்ணியாக குழம்பு வச்சுருந்தாங்க. இன்னைக்கு ரொம்ப சூப்பரான ஒரு பக்கவடாவோட ரெசிபியை இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் கேரளா ஃபுட்டு கேரளா என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ அம்மா என்னோட வீட்டுக்கு குழம்பெல்லாம் ஆக்கி கொடுத்துட்டு இருந்தாங்க, சிக்கன் குழம்பெல்லாம். அதுக்கப்புறமா இடியாப்பம் சுட்டுட்டு இருந்தாங்க அம்மா. ஸோ அதெல்லாம் நல்ல சாஃப்டான இடியாப்பம் எல்லாம் சுடுறதுக்குள்ள இப்போ நம்ம ஒரு சிம்பிளான முறையில் இன்னைக்கு இஃப்தாருக்காக ஒரு பக்கவடா செய்யலான்ட்டு 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கிறேன், 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா கொத்தமல்லி கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் ஒரு 2-3 கட் பண்ணி நல்லா சாப் பண்ணி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு பெரிய மலை வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு, அதே மாதிரி சோடா பொடி போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா ரொம்ப ஸ்பெஷலான ஐட்டம் என்னன்னா வினிகர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு சோடா பொடி போடுறதுக்கு மறந்துடாதீங்க. அதுக்கப்புறமா நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி நல்லா கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நல்ல சூடான எண்ணெயில் நல்ல குட்டி குட்டியாக ஸ்பூன்லேயே போட்டு எடுத்த ரொம்ப சூப்பரான குண்டு போண்டா, அதாவது நம்ம இங்கெல்லாம் கடையிலெல்லாம் கிடைக்கும் இல்லையா, பக்கவடான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு ரொம்ப சூப்பராக இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இது பள்ளியிலிருந்து கிடைக்கிற கஞ்சிக்கு அதே மாதிரி ரொம்ப டேஸ்டாக இருக்குது. சாப்பாட்டு கூட கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் எண்ணெயே குடிக்காத ரொம்ப சூப்பராக கண்ணாடி பதத்தில் ரொம்ப மொறு மொறுன்னு உள்ள நல்ல சாஃப்டாகவும் வெளியில் நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கிற ரொம்ப சூப்பரான குண்டு போண்டா இங்கே ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சீக்கிரமாக இதை சரி நம்ம தயார் பண்ணி எடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையும் வறுத்தி எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு சித்தப்பா சித்தி எல்லாம் வர்றாங்க. ஸோ அதனால போண்டா எல்லாம் சுட்டுட்டு இப்போ சித்தி வாழைக்காய் பஜ்ஜி எல்லாம் கொண்டு வரேன்ட்டு இருந்தாங்க. அப்போ சரி 2 சைட் டிஷ் 2 ஸ்நாக்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இடியாப்பம், பரோட்டா, சிக்கன் குழம்பு இன்னைக்கு அதையெல்லாம் வச்சு நல்ல சூப்பரான இஃப்தார் செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்களா எப்படி இருக்கு குண்டு போண்டான்னு. இப்போ எல்லாரும் ஒன்றா உட்காந்து இந்த மாதிரி இஃப்தார் நம்ம திறக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இன்னைக்கு இதுதான் எங்களுடைய வ்ளாக். உங்களுக்கு எல்லாருக்கும் கேரளா ஃபுட்டு கேரளா எல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் சுட்ட பக்கவடா தான் நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ சிக்கன் குழம்பு, பரோட்டா, இடியாப்பம்ட்டு எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அப்போ ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோல மீண்டும் சந்திக்கலாம். பாய்.